எடுத்துங்க சார். இந்த ஆண்டு இந்த பள்ளியில் குழந்தைகள் தின விழாவை ஒரு வித்தியாசமாக கொண்டாட வேண்டும் என்று பள்ளி மேலாண்மை குழு, பெற்றோர் ஆசிரியர் சங்கம், பள்ளியில் பணியாற்றுகின்ற பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் நல்லாசிரியர் திரு கைலைநாதன் மற்றும் பள்ளியின் உதவி ஆசிரியர்கள் அவர்கள் மூலமாக திட்டமிட்டு மிக சிறப்பாக இந்த நாள் நவம்பர் 14 குழந்தைகள் தின விழாவை பாரம்பரிய உணவு திருவிழாவாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். பாரம்பரிய உணவுகளை மறந்த நிலையில் இன்று நவீன காலத்தில் வருகின்ற உடனடி உணவு, இன்ஸ்டன்ட் ஃபுட் என்று சொல்லப்படுகின்ற ஃப்ரைட் ரைஸ், பீஸா, பர்கர் போன்ற உணவுப் பொருட்களை சாப்பிடுவதனாலே குழந்தைகளுக்கு சின்ன வயதிலிருந்து பலவிதமான நோய்கள் வருகிறது. அதை தடுக்க வேண்டும். ஊர் பொதுமக்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் பாரம்பரிய உணவை பற்றின ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். மருத்துவ குணமுடைய உணவுகள் முற்காலத்தில் நம்முடைய மூதாதையர்கள் முன்னோர்கள் பயன்படுத்தி வந்த பலவிதமான சக்திகளை கொடுக்கின்ற உணவுப் பொருட்களை தயார் செய்ய வேண்டும் என்ற ஆசிரியருடைய வேண்டுகோளை ஏற்று இந்த நாளில் ஊராட்சி ஒன்றிய ஆரம்ப பள்ளி பல்லகுப்பம் பேரணமெட்டு ஒன்றியம் வேலூர் மாவட்டம் அளவில் நடந்து முடிந்திருக்கிறது. மிகவும் சுவையான உணவுகளை விருப்பத்தோடு மாணவ செல்வங்களும் ஊர் பெரியவர்களும் பொறுப்பில் உள்ள பல்வேறு பொறுப்பாளர்களும் உணவு உண்டு மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருப்பதை பார்த்து நாங்கள் மகிழ்கிறோம். இந்த உணவுகளை சாப்பிடுவதன் மூலமாக உடலில் ஒரு மருந்தாகவும் இந்த உணவுகள் பயன்படுவது என்பதை இந்த ஆண்டு இந்த பள்ளி மிக சிறப்பான முறையில் வேலூர் மாவட்டத்திலேயே இந்த பள்ளிதான் இந்த விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் என்று நான் நினைக்கின்றேன். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். உதவி செய்த பெற்றோர்கள், உணவுகளை தயார் செய்து வந்த மாணவ செல்வங்கள், பள்ளி மேலாண்மை குழு தலைவர், பொறுப்பாளர்கள், பெற்றோர் ஆசிரியர் சங்கம், ஊர் பொதுமக்கள், நாட்டாண்மைதாரர்கள், ஊராட்சி மன்ற தலைவர், உறுப்பினர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை பள்ளியின் சார்பாக மிகுந்த நன்றிகளையும் வாழ்த்துகளையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மாதிரி விழாவானது எதிர்காலங்களில் பல பள்ளிகளிலும் ஊராட்சி மன்றங்களிலும் இது போன்ற உணவு திருவிழாக்களை, பாரம்பரிய உணவுகளுடைய சிறப்புகளை எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். நன்றி.